ஸோ ஸ்டாக் பேனலுக்குள்ளே அவங்க ஒரு இமேஜ் ஒன்று வச்சுருந்தாங்க, டெக்ஸ்ட் பிளாக் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இமேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் ஒன்று நிறையா வருதா, இதில் எஸ்ஆர்சின்னு ஒன்று வரும். இல்லை சோர்ஸ்ன்னு தானே வரும். சோர்ஸ்னால் அந்த இமேஜ் எங்கேருந்து எடுக்கணுன்ட்டு. இந்த இமேஜ் வந்து ஒரு ஃபைல். ஸோ ஃபைல்னு போட்டு நம்ம கோலன் போட்டு 3 ஸ்லாஷ் போட்டுக்கணும். இந்த ஸ்லாஷாக மறந்துட்டேன், ஒவ்வொன்றா போட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் அதோட பாத்தை கொடுக்கணும். அதோட பாத்தை நீங்கள் எப்படி எடுக்கலான்னா, நான் வந்து முதல்ல எந்த இமேஜ்னு முடிவு பண்ணிக்கலாம். லெட்ஸே நான் வைக்க போகிற இமேஜ் வந்து இதுக்குள்ளே பிக்சர்ஸுக்கு போன சில இமேஜ் இருக்கும்ல. ஹோப்ஃபுல்லி இவன் பிக்சர்ஸ் எதுவும் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். அப்பாடா நல்ல வேலை எதுவும் இல்லை. power.pngன்னு ஒன்று வச்சுருக்கிறான். நல்ல வேலை, சிம்பிளாக ஒன்று வச்சுக்கிட்டான். இப்போது இதோட பாத்து என்ன நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த power.pngயோட பாத்து வந்து இங்கே போய் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே இருக்குது தெரியுதா, அது டிஃப்ரெண்ட்டாக வருது பார்த்து. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சிஏ யூசர்ஸு இங்கே தெரியுதா, சி யூசர்ஸ் சபரியம்குள்ளே டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட இதில் போயிட்டு அந்த பார்த்து அப்படியே கொடுத்துடலாம். ஸ்லாஷை மாற்றி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. டவுன்லோட்ஸ்குள்ளே power.png தான் இருந்துச்சு. இப்படின்னு கொடுத்துட்டாவே ஐ திங்க் இட் ஷுட் கம்முன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை, நான் இமேஜை க்ளோஸ் பண்ணல, பல எரர்ஸ் வரும் சொன்னேன்னா. இந்த இமேஜுக்கு நான் க்ளோசிங் டேக் போடணும்ல. இதுக்கப்புறம் முதல்ல இருந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பிளாக் அவங்க கொடுத்துருந்தாங்க. முதல்ல இமேஜ் வருதான்னு பார்த்துக்கலாம்ண்ணா. ரொம்ப பெருசாக வந்திருக்கு தெரியுதா. அப்போ நம்ம இமேஜுக்கு சைஸ் கொடுக்கணும். ஹைட் எத்தனை பிக்சல், வித் எத்தனை பிக்சல்னு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டோம்னா அது குறைஞ்சிக்கும். ஸோ இங்கேயே போயிட்டு HIGHT ஹைட் வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாமா. அதே மாதிரி வித்தும் வந்து 20. இதை கொடுத்துட்டோம்னா ஹைட்டும் வித்தும் 20 லாக் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் அந்த இமேஜை பார்க்க. நீட்டாக இருக்கா பார்க்க. இப்போ இதுக்கு கீழே அவங்க வந்து ஒரு இதையும் கொடுத்துருந்தாங்க, ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ டெக்ஸ்ட் பிளாக்கும் கொடுத்துட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் வந்து ஹலோ இமேஜ்னு போட்டுக்கலாமா. நம்ம போடுறது தானே நல்லா இருக்கா. ஆக்சுவலி .NET தானே ஈஸியஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் இதில் தான் ஹையஸ்ட்டாக ஏர்னும் பண்ண முடியும். அதில் வந்து உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அது ஸ்கைநெட்டுக்குள்ளேருந்து ஏர்ன் பண்ணுறீங்களா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கிட்டத்தட்ட மனுஷன்ட்டு பேசுகிற மாதிரியே இருக்கும். இப்போ அதுவே எனக்கு சைடில் வரணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஓரியன்டேஷன் கொடுக்கணும். உங்கள் ஃபோன் ஓரியன்டேஷன் இருக்குல்ல, போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பான்ட்டு. ஸோ இதில் போயிட்டு ஓரியன்டேஷன் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஹரிசான்டலாக வெர்டிக்கலான்னு கேட்கும். ஹெச் ஸ்டாக்கா வி ஸ்டாக்கா. ஹெச் போட்டிங்கன்னா ஹரிசான்டலாக, அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே பவர் பட்டன் இது வந்துடும். ஸோ ப்ரோக்ராமிங்கிறது மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. ப்ரோக்ராமிங்கிறது எனக்கே உள்ளே என்ன கொடுக்கணும் தெரியல, லேண்ட்ஸ்கேப்பாக போட்டேட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அதுவே காமிக்குது. இது திங்கிங் தான், நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கிறது தான். நீட்டாக இருக்கா, இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு.